தற்போது ஒரு அண்மை செய்தி. மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்குழு தொடங்க இருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை நேரலையில் எமது செய்தியாளர் லாவண்யா வழங்க காத்திருக்கிறார். லாவண்யா, பெரும் பரபரப்புக்கு இடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அவரது அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்க இருக்கிறார்கள்? இது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம். சென்னை மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த அரங்கத்தை சுற்றிலுமே பாட்டாளி மக்களின் கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவருமே கூடியிருக்கிறார்கள். அதாவது கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள், குறிப்பாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் ஆகியோர் கட்டாயம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய தலைவர் அன்புமணி தலைமையில் முக்கிய தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. காலை முதற்கொண்டு நிர்வாகிகள் அரங்கிற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். அதுவும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வாகனங்களில் எல்லாம் கூட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இந்த அரங்கத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். குறிப்பாக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸினுடைய அந்த தலைமையிலே முக்கியமான பல்வேறு தீர்மானங்கள் நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கட்சியில் ஒரு உட்கட்சி பூசல் நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த தலைமை குறித்தான, நிர்வாகம் குறித்தான பல்வேறு குளறுபடிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பொதுக்குழு நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு அடிப்படையிலே தொடர்ந்து வழக்குகள் எல்லாம் நடைபெற்ற ஒரு சூழலில் அன்புமணியினுடைய பக்கம் சாதகமாக இந்த வழக்குகள் எல்லாம் சென்றடைந்த ஒரு சூழலில் இன்று இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் பழனி இந்த கூட்டத்தை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அரங்கிற்கு வருகை தர உள்ளனர். மேலும் இங்கு வருகை தரக்கூடிய நிர்வாகிகளினுடைய பெயர் பட்டியல்கள், அவர்கள் எந்த ஊரில் இருந்து வருகிறார்கள், எத்தனை மணிக்கு வருகிறார்கள் என்ற அடிப்படையான அனைத்து விஷயங்களுமே ஆவணப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு வருகிறது. ஏனென்று கேட்டால் கட்சியில் உட்கட்சி பூசல் நிலவி வரக்கூடிய ஒரு சூழலில் உயர்நீதிமன்ற வழக்காக இருக்கலாம் அல்லது கட்சியினுடைய செயல்பாடாக இருக்கலாம், அனைத்துக்குமே ஒரு ஆவணப்படுத்துதல் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் அனைத்துமே ஆவணப்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற உள்ளது. கூட்டமாக அதுவும் வாகனங்களினுடைய அணிவகுப்பில் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த அரங்கிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு முக்கிய தலைவர்களும் அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை உயிராக நேசிப்பதாகவும் கட்சியில் நிலவக்கூடிய அந்த கலவரங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் சரி செய்து அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. மேலும் ராமதாஸினுடைய வயோதிகத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனைகள் எல்லாம், அந்த சிக்கல்கள் எல்லாம் சீக்கிரமாக விரைவாக முடிவுக்கு வரும் எனவும், மக்களினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு களமாக இது இருக்கக்கூடும் எனவும், ஏனென்றால் தமிழகத்தில் தற்பொழுது ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வகையிலே இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட இருக்கின்றன. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், அதே போல முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல அன்புமணி ராமதாஸிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பொதுக்குழுவிற்கு வருகை தர இருக்கிறார்கள். பொதுக்குழுவை நடத்த வேண்டிய முழு அதிகாரமும் பொதுச் செயலாளருக்கு இருப்பதன் அடிப்படையிலே பொதுச் செயலாளரும் வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவானது தொடங்கி நடைபெற உள்ளது. களத்திலிருந்து நேரடியாக தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.